இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் ஸ்பார்டகஸ்ல சீசன் 2ல எபிசோட் 2. போன பாட்டு எங்க பிடிச்சது ஞாபகம் இருக்கா? நம்ம எஜமானனை கண்ணு முன்னு தெரியாம அடி 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 நடிச்சு ஒரு குப்பை மாதிரி அவனை மாக்கி வச்சு அவனோட மூஞ்சில உச்சாலாம் போய் கேவலப்படுத்துறாங்க இல்லையா? அவன் அப்படியே அந்த புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்பார்டகஸ் சண்டை போடுறதுக்கான அந்த பிரம்மாண்ட மைதானத்தோட வாசல் பகுதியில கீழே கிடக்கான். அவன் மூஞ்சியே அடையாளம் தெரியாத ரேஞ்சுக்கு அங்க இட்லி மாதிரி வீங்கி போய் கிடக்கு. அவனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பெருத்த அவமானமா இருக்கு. அப்படி அவன் போயிட்டே இருக்கும்போது அவனை இப்படி அசிங்கப்படுத்தினாங்க பாத்தீங்களா? அவங்களோட நினப்பு தான் இவனுக்கு வந்து போது ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றான். ஒரு புழு மாதிரி அவனை ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. ஒரு அடிமையை விட கேவலமான ஒரு வாழ்வை ஒரு நாள் நைட்ல காமிச்சிட்டானுங்க அவனுங்க. கப்பனுங்க கட் பண்ணா இப்போ சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் ஆன மாதிரி தெரியுதுங்க. கனவுல கூட அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றானுங்க போல. மூஞ்சில இருந்த காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே இருக்கு. வைத்தியர் இன்னும் 10 நாளைக்கு எந்திரிக்க வேணாம் சொன்னாரு, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறான். கரெக்டா அந்த ஃப்ரெண்டு வரா, பரவாயில்லையே மறுபடியும் பழைய உச்சத்தோட அவர் எந்திரிக்கிறாரே அப்படின்னு அவளும் அவ பாகத்துல பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம எஜமானோட இந்த கண்டிஷனை பார்த்து அழுகிறா. நமக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறா. ஆனா உங்க சொந்த காலில் நீங்க நிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறா. அந்த அடிமையில வச்சு வியாபாரம் பண்றான் பாத்தீங்களா ஒருத்தன், இந்த பையன் இவன் இப்பேற்பட்டவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நம்ம எஜமானி சொல்ல அவனுக்கு சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இல்ல நம்ம எஜமான பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கத்துல பாருங்க, இந்த வில்லைங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கானுங்க. அப்படி போகும்போது நம்ம கல்யாண புரோக்கர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சீசனை பொறுத்தளவுல நம்ம எஜமானோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வரு, கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி பழகுறானுங்க. அவரு ஏதோ ஒரு கிஃப்ட வாங்கிட்டு இருக்க, அதே நேரம் என்ன இது கிஃப்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்பதான் உடம்பு சரியாயிட்டு இருக்கு, அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இவன் பேரம் பேசி வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன் கொடுக்கறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா என் நண்பனுக்கு திடீர்னு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் கடன் கொடுத்துட்டேன், அதனால நான் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கேன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த கிஃப்ட்டுக்கு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் வேண்டாம் சொன்னாலுமே, நம்ம கல்யாண புரோக்கர் வேண்டாம்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் பணத்தை அள்ளி கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துறான். ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு உன்னோட ஃப்ரெண்டுக்கு, ஏன் சர்வா நீ அந்த மெசேஜை பாஸ் பண்றியா அப்படின்னு கூட்டிட்டும் போறான். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கத்துல இந்த அடிமைகள் விழால என்ன நடக்குதுன்னு பாருங்க. பயங்கரமா அடிமைகள் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறானுங்க. கூடவே அந்த மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு எல்லா பேருக்குமே எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா நம்ம கருப்பு முட்டை யாருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த காட்டு மிராண்டி கிரிக்ஸஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே வந்த கொஞ்ச நாள்லயே பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், சூப்பரா சண்டை போறானே அப்படின்னு சொல்லி மேல இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு, நம்ம எஜமானியோட அந்த ஃப்ரெண்டு காயா. இன்னும் நம்ம கிரிக்ஸஸ் அந்த மொட்டை கிட்ட ட்ரைனிங்ன்ற பேர்ல நல்லா அடி வாங்குறா. என்னதான் திரும்ப திரும்ப அடிச்சாலுமே அவரை பந்தாடுற ரேஞ்சுக்கு அவனால அடிக்க முடியல. மறுபடியும் தோத்து போறான். அதுல ஒரு இடத்துல நம்ம மொட்டை கருப்பு மொட்டை சூப்பரா ஒரு அட்வைஸ் போடுறான். என்ன சொல்றான்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பனன்ட் கிட்ட, ஒரு பலசாலியான எதிராளி கிட்ட நீ சண்டை போடும் போது உனக்கு ரொம்ப கவனம் தேவை அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு மறுபடியும் வா சண்டை போடு அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு கூப்பிட அவன் சூப்பரா சண்டை போடுறாங்க. இந்த தடவை சண்டை போட்டு ஒரு கட்டத்துல நம்ம கருப்பு மொட்டையோட கத்தியவே புடியும் போட்டு அவரோட வாயிலே ஒரு குத்து கொடுக்குறான். செம. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டோட அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு மத்த கிளாடியேட்டர்ஸோட சேர்ந்து நீயும் கிளாடியேட்டர் ஆறதுக்கான அந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ, நீ இனிமே காட்டு மிராண்டி இல்லைன்னு கூப்பிட்டுறாப்ல. இங்க ஆல்ரெடி ட்ரைனிங்ல இருக்கிறது யாரு, நம்ம சப்பானி மித்த 2-3 பேர் இருக்கானுங்க. அவங்க கூட சேர்ந்து இவனும் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். இவங்க ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இவங்களுக்கு இன்னும் அந்த கிளாடியேட்டர் பதவி அந்த தகுதி கொடுக்கப்படவில்லை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு காட்டு மிராண்டி தான்டா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்டா அப்படின்னு நம்ம சப்பானிய கிரிக்ஸஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க வர அவனையே அடிச்சு கீழே தள்ளி விடுறான், மண்ணை கவ வைக்கிறான். பரவாயில்லையே செமையா ட்ரைனிங் கொடுத்துட்டியே அவனை, ஒரு காட்டு மிராண்டிய இவ்வளவு சீக்கிரமா கிளாடியேட்டர் ட்ரைனிங்க்கு கொண்டு வந்துட்டியே அப்படின்னு நம்ம மாஸ்டரே கருப்பு மொட்டையா பாராட்டுறாப்ல. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் குருநாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு மொட்டை அந்த மாஸ்டரை மறக்கிற மாதிரி தெரியலங்க. மரியாதையும் கொடுக்குறான். அடுத்து நடக்க போற சண்டே எல்லாத்துலயுமே நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம கருப்பு முட்டைய அடுத்து நடக்க போற பெரிய பெரிய சண்டையில உள்ள கலவரக்கலாம் அப்படின்னு நம்ம மாஸ்டரும் அந்த கருப்பு முட்டையும் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கத்துல இந்த சீசனோட ஹீரோ யாரு, இந்த கானிகஸ் தான். கானிகஸ் என்ன பண்றான், நம்ம கருப்பு முட்டையை வந்து நான் மித்த பசங்களோட சண்டை போட்டு போர் அடிச்சு போச்சு, உங்களுக்கு காயம் குணமாயிடுச்சுன்னா வாங்கல கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு நம்ம கருப்பு முட்டைய ஜாலியா கூப்பிட அவனும் சண்டைக்கு வர்ற கானகஸும் கருப்பு முட்டையும் சூப்பரா சண்டை போறானுங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இந்த அடிமைகள் எல்லாத்தையுமே வச்சு காசு சம்பாதிக்கிற இந்த பரம்பரையில மிகப்பெரிய ஜாம்பவான்களா நிறைய பேர் அடிமைகள் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஜமானோட அப்பா, அவரோட தாத்தா, அவங்க கொள்ளு தாத்தா, இவங்க கிட்ட எல்லாம் அடிமையா இருந்தவனுங்க. எப்படியெல்லாம் சண்டை போட்டு நிறைய அந்த கிளாடியேட்டர் சண்டையில ஜெயிச்சு அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேரும் புகழும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்படி அவன் பேசும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட தாத்தன் பூட்டன் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லி எல்லா பேரோட ஃபேவரட் அடிமைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமைகள் பலசாலிகள், அவங்களை பத்தி நினைச்சு பாக்குறான். அவங்களுக்காக இங்க நிறைய சிலைகள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கல்யாண புரோக்கர் இங்க வராப்ல.
என்னடா கிஃப்ட் எல்லாம் பலமா இருக்கு, சரக்கு நல்ல சரக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் நான் வர்ற வழியில உன்னை அடிச்சு இவ்வளவு கேவலமா படுத்துறான் பாத்தீங்களா, அந்த பயல்களை வந்து பார்த்தேன். அவங்க கிட்ட நானா போய் பேசல, அவனுங்களா வந்தாடுங்க, அவங்களே காசு கொடுத்தாங்க, இந்த கிஃப்ட்டுக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன் ஆரம்பிச்சாங்க. ஏதோ மெசேஜ் உங்ககிட்ட சொல்றதுக்காக என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சொல்ல, அதை கேட்டதுமே அவன் வாங்கி கொடுத்த அந்த சரக்கு பாட்டிலேயே அடிச்சு நொறுக்குறான், கிஃப்டா உடைக்கிறான். என்னையே அடிச்சு போடுவாங்களா, என் மேல உச்சா போவாங்களா, எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, என்ன எகத்தலம் பாத்தியா அவங்களுக்கு. அதுவும் என் ஃப்ரெண்டு நீ எப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கல்யாண பத்திர மேல கோவப்படுறான். சரி ஏதோ ஒரு மெசேஜ் ஒண்ணு, என்ன மெசேஜ் சொல்லிட்டு போ அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹேனகஸ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு பேசினாங்களோ அந்த அமௌண்ட்டை 2 மடங்கு ஆக்குறதுக்கு ரெடியா. அவனா ஆனா நீ விக்கணுமா, இந்த மெசேஜ் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்க. இவனும் சொல்றான், நம்ம கிட்ட சரியா பணம் வேற இல்ல, நீ ஏன் யோசிக்க கூடாது, செம்ம அமௌண்ட், பேசாம ஹேனகஸ வித்துரு அப்படின்னு சொல்ல இவன் முடியாதுங்கிறான். இப்ப அவன் கூட சண்டை போட்டு கையில பணமும் இல்லாம பெரிய மேட்ச்ல அங்க அந்த பிரம்மாண்டமான அந்த கிளாடியேட்டர் சண்டை போடக்கூடிய அந்த மைதானத்தை கட்டி முடிச்சுட்டானுங்க. அதுல முத நடக்க போற அந்த மேட்ச்ல நம்ம பசங்க உள்ள இறங்கணும். இப்படி அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம உள்ளேயே போக முடியாது. நான் இப்பயும் உன்னோட நண்பனா உன்னோட சகோதரனா பேசுறேன், ஒரு தடவையாவது நம்ம பசங்க உள்ள போட்டுமே, நம்ம பேர்ல போனா என்ன இல்ல இன்னொருத்தவன் பேர்ல போனா என்ன, நம்ம பைய போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்சாலே நம்மளோட அடிமைகள் எல்லாருமே இன்னும் உத்தியோகமா இருப்பாங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் கொடுக்க இவனும் கொஞ்சம் அப்படியே அவனோட டென்ஷனை குறைச்சு இறங்கி வர மாதிரி தெரியுது. அதே நேரம் இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தவன் ஒருத்தன் ட்ரைனிங்ல 2 அடியிலேயே பொத்துன்னு கீழே விழுந்து நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்படி தோக்குறவங்க எல்லாம் என்னோட டீம்ல இருக்கவே கூடாது, அவனை கொண்டு போய் அடிங்கடா, 4 சவுக்கடி போடுங்கடா, கீழே அந்த பாதாள சண்டைக்கு அவனை அனுப்பி விடுறான், அப்பதான் அவனுக்கு அறிவு வரும்னு சொல்லி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். I saw that my PR got approved, but there was a test failure, and I have become so lazy. Like the moment I'm like, என்னை இப்படி பண்ணவங்களை பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வெறியில பழிக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம எஜமான காத்துக்கிட்டு கிடக்கான். இப்போ அந்த பக்கத்துல ட்ரைனிங் நடக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாஸ்டர் ஓகே ட்ரைனிங் போதும் போய் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்ல சாப்பிடுறதுக்காக நம்ம பசங்க ஆர்வமா வரானுங்க. இங்கேயும் அந்த கார்கா பயபுள்ள நம்ம ஜூனியர் அடிமை எல்லாத்தையுமே ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் பாருங்க ஒரு ஆள ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த காலகட்டத்திலேயே இவங்க எல்லாம் பாரு கிளாடியேட்டர்ஸ்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்க. நம்மள பாருங்க அடிமையிலேயே நம்மள அடிமையால் நடத்துறானுங்க. நம்ம அந்த கிளாடியேட்டர் பதவியை எப்பாடுபட்டாவது வாங்கணும், அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கானுங்க. திடீர்னு நம்ம சப்பானி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடை பொத்துன்னு கீழே துப்பி போடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த கார்கா பண்ணாட அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டுல உச்சா போயிருந்திருக்கானா. இந்த உச்சா இந்த எபிசோடு ஃபுல்லாவே வருது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அப்படியே அந்த ட்ரைனிங் சென்டருக்கு கீழே நம்ம கருப்பு முட்டையோட ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம ஹீரோ ஹேனகஸும் கருப்பு முட்டையும் ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டே ஆட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. கருப்பு முட்டையோட ஒய்ஃப் நம்ம டார்லிங் வரா. எங்க சொல்லு, எங்க 2 பேர்ல சண்டை போட்டா யார் ஜெயிப்பா, யாரு பலசாலி அப்படின்னு கேட்க, சந்தேகமே வேண்டாம் என் புருஷன் இந்த கருப்பு முட்டை தான் ஜெயிப்பா அப்படிங்கிறாப்ல. அவங்க இங்க ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேக்குறாங்க. நம்ம டார்லிங் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க 2 பேர்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல சண்டை போட விட்டு சாகும் வர சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, உன் புருஷனுக்கு ஒரு ராஜ மரியாதையோட சாவ பரிசா கொடுப்பேன் அப்படிங்கிறான். சிரிச்சுக்கிட்டே அதையும் பேசிட்டு இருக்கானுங்க. 2 பேருமே அதை தப்பாவே நினைக்கல. சரி நான் போறேன், எதுக்கு புருஷன் முஜாதிக்கு நடுவுல நான் இருந்துகிட்டு அப்படின்னு போகும்போது அந்த கருப்பு முட்டையோட ஒய்ஃப் நம்ம டார்லிங் கேக்குறா, அந்த எஜமானங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்க, வேற வழி என்ன, நம்ம அடிமைகள் அவங்க சொல்றதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதோட இல்லாம நான் மேல போறதுக்கு யாரு தடையா இருந்தாலுமே எல்லா பேரையுமே போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு உருத்தா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் நம்ம ஹேனகஸ். அப்படி அவன் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம காட்டு பிராண்டியா சொல்லப்படுற கிக்ஸஸ் வந்து அவனோட தோள்பட்டியில கைய வைக்க அப்படியே புடிச்சு இந்த பக்கம் செவத்தோட சேர்த்து அப்படியே தொண்டையை பிடிச்சு தூக்காம பாருங்க. செம வெறித்தனமா இருக்கும். ஒரு கிளாடியேட்டர் இந்த மாதிரி திடீர்னு வந்து மேல கை வைக்காத, சங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்றான். இங்க வச்சுதான் ஒரு டவுட் கேட்கிறாப்ல நம்ம ஹேனகஸை பார்த்து, உன்ன மாதிரி சாம்பியன் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தோல்வியே பார்க்காதவனா நீ மாறினாதான் இந்த மாதிரி ராஜ மரியாதையோட சாம்பியனா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுவாங்க. ஞாபகம் இருக்கா, போன சீசன் ஃபுல்லாவே கிரிக்ஸஸ் நான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், தோல்வியே பார்க்காதவன் சொன்ன பாத்தீங்களா. ஏன்னா அவன் கிளாடியேட்டரா பதவி உயர்வு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த தகுதி கிடைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவன் நடந்த எல்லா அந்த மைதான சண்டையிலுமே தோக்கவே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கு முந்தின ப்ரீக்வல், அதுக்கு முன்னாடி நடந்த அந்த முக்கியமான கதைகளை தான் ஒரு 6 எபிசோட்ல பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன சீசன் எங்க விட்டோமோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இங்க ரொம்ப கோவமா இருக்கிற நம்ம எஜமான மாஸ்டரை கூட்டு வர்றான். மாஸ்டர் வரான், என்ன உன் ட்ரைனிங் எல்லாம் சரியில்லையே, பசங்க கொஞ்சம் மசமசன்னு இருக்கானுங்க, நல்லா ட்ரைனிங் கொடுத்து இது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை திட்டிட்டு, உங்ககிட்ட இருக்கிற அந்த 3 ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க ஜூனியர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரையும் அனுப்பு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அந்த 3 பேர் யாருன்னு பாருங்க, இந்த வேலை தான், இந்த 3 மொட்டையை தான். நான் சொன்னதை கரெக்டா பண்ணணும், பிளான்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்க தகுதியை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாடியேட்டர் பதவி தானா வந்து சேரும் அப்படிங்கிறாப்ல நம்ம எஜமான. ஆனா இவங்க அந்த ட்ரைனிங்கை ப்ராப்பரா முடிக்கல. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாகர வர ஒரு சூப்பரா ஒரு சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில ஜெயிச்சாதான் கிளாடியேட்டர் தகுதி அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூடு போட்டு நீங்க எல்லாம் இந்த பரம்பரையோட அடிமைகள், நீங்க கிளாடியேட்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை
கொடுப்பாங்க. அதோட சத்திய பிரமாணம் வேற பண்ணுவானுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம பசங்க. அதே நேரம் இங்க நம்ம எஜமானியும் அந்த ஃப்ரெண்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ யாரு அப்படின்னா நம்ம எஜமான மேலேயே உச்சா போய் கேவலப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த பரம்பரை கிட்ட இருந்து நல்ல சண்டை போடக்கூடிய அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு அவங்கள இன்னும் பெரிய பெரிய மைதானத்துல சண்டைக்கு விடுற இன்னும் பெரிய ஆளு அந்த ஆளை பாக்குறதுக்காக நம்ம எஜமானியும் அவங்களோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பல்லாக்குல வந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அந்த பையலை வரவேற்கிறதுக்காக தான் இங்க நம்ம எஜமான மேல உச்சா போன அந்த 2 பசங்க இருக்காங்க இல்ல, அதுல ஒருத்தன் அந்த பொடிப்பைய அவன் வந்துகிட்டு இருக்கான். அவனை வழிமறிச்சு நம்ம ஜூனியர்ல ஒருத்தன் பல்லாக்குல அந்த ஆள் ஆல்ரெடி வந்துட்டாரு, நீங்க ரொம்ப லேட்டு, பக்கத்துல ஒரு இடத்துல இருக்காரு, வாங்க உங்களை கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு கூட்டு போறான். அவனும் அதை நம்பி அப்படியே பின்னாடியே போறான். யாருமே இல்லாத ஒரு சந்துக்குள்ள வச்சு அவனை அடி அடி நடிக்கிறானுங்க. இப்ப வந்தது 3 ஜூனியர். அதுல ஒருத்தரோட மூஞ்சியை அவன் பார்த்துட்டான். மீதி 2 பேர்ல ஒருத்தர் நம்ம சப்பானி. அவங்க 2 பேரும் மூஞ்சில முக்காட போட்டுட்டு அவங்க கூட வந்த எல்லாருமே அடிச்சு சாடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பயலை செம்மையா அடிக்கிறாங்க. செம்ம குத்து. இன்னும் 4 குத்து சேர்ந்து குத்தி இருந்தா அந்த பொடிப்பைய செத்தே போயிருப்பான். பட் அதுக்குள்ள நம்ம சப்பானி போயிட்டு எஜமான என்ன ஆர்டர் கொடுத்தாரோ அதை மட்டும் தான் பண்ணணும், இவனை உயிரோட விடணும், நமக்கு ஆர்டர் இருக்கு, அதனால இவனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்றான். அவனை உயிரோட விடதான் முடிவு பண்ணிட்டாங்க. பட் எங்க எஜமான காடா இவ்வளவு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர்ஸ்ல இன்னொருத்தன் அவங்க பண்ணதையே திரும்ப பண்றாங்க. அவன் மேல உச்சா போறாங்க. இப்ப இந்த 3 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். அதுலயும் குறிப்பா இந்த பொடிப்பையில கூட்டிட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அவனோட மூஞ்சி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை கொல்லக்கூடாது, உயிரோட விடுங்கன்னு வேற சொல்றாங்க. சோ நாளை பண்ண அவன் போய் கவர்மெண்ட் கிட்ட புகாரெல்லாம் கொடுத்தானா, இவன் தான் வந்து என்ன கொல்ல பார்த்தான், அடிச்சான், கொத்துனா அப்படின்னு சொன்னா ஏன்னா பிரச்சனை பெருசாயிடும், அவங்க கிட்ட அதிகாரம் வேற இருக்கு, அதனால என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி நம்ம சப்பானி அவனையே கழுத்தெடுத்து கொன்னுறான். என்ன மன்னிச்சிரு, எஜமான தான் உன்னை கொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க 2 பேரும் ஓடிறானுங்க. இப்போ இந்த பக்கத்துல பல்லாக்குல வந்த பையன் இறங்குறான். இவன் மூஞ்சிய பார்த்தாலே இவன் கொஞ்சம் வேற மாதிரி ஆள் மாதிரி தெரியுது. நம்ம எஜமானி அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொடிப்பைய வருவான்னு பார்த்தா இன்னும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்ல, எங்க வர்றது, வெயில பாருங்க என்னமா வெயில் அடிச்சுட்டு இருக்கு, இப்படியே நீங்க வெயில இருந்தீங்கன்னா கருத்து போயிடுவீங்க, பேசாம எங்க ஏரியா பக்கம் வாங்க, பக்கத்துலதான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. அதுக்குள்ள அந்த பொடிப்பைய உங்களை தேடி வந்தா அவனையும் நம்ம வில்லாக்கே கூட்டிட்டு வந்துடுறோம், அங்க வச்சு நீங்க உங்க மேட்டர் என்னவோ பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ಅವನ ಆಕ್ಷನ್ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಂತೆ ನಾನು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಂದ ಜಂಪ್ ಹೊಡೆದೆ. ಆಮೇಲೆ ಫಿಲ್ಮ್ ನವರಿಗೆ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅಲ್ವಾ ಬಾಸ್, ಇದು ಕ್ರಿಕೆಟ್ ಅಲ್ಲ. ಓ ಹೀರೋ ಬೌನ್ಸರ್ ಬಂದ್ರೆ ಗೇಮ್ ಓವರ್. ಏನಾಯ್ತು ಬಾಸ್, ನಿಮ್ಮ ಗೇಮ್ ಓವರ್. ಡೋಂಟ್ ವರಿ, ನಿಮ್ಮವರ ಭರವಸೆ ನೀವೇ ಮತ್ತೆ ನಿಮ್ಗಾಗಿ ಆಕ್ಸಿಸ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಲೈಫ್ ನ ಟರ್ಮ್ ಪ್ಲಾನ್ಸ್ ನ ಭರವಸೆ. ಆಕ್ಸಿಸ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಲೈಫ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಭರವಸೆ ನೀವೇ. This is the Duroflex Air Boost mattress, engineered with advanced sleep technology. Its 3D matrix enhanced காஜா பண்ணி கூட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு போறானுங்க. எங்க போறாங்க, நம்ம எஜமானோட அந்த வில்லாக்கு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. காயா அநியாயத்துக்கு வழிரா. இது எல்லாத்தையுமே தூரமா இருந்து நம்ம எஜமான பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா அவனை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. வீட்டுல ராஜ மரியாதையோட அவனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர மாதிரி நம்ம எஜமான உள்ள வரான். யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் இவங்க ரிடியூஸ் பண்ணி வைக்க, ஓ நீங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன வேலையா வந்தீங்க அப்படின்னு விசாரிக்க, அவனும் நிறைய அடிமைகளை பார்த்து விலைக்கு வாங்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, எங்ககிட்டயே நிறைய அடிமைகள் இருக்காங்க, நாங்களும் அடிமைகளை வச்சு நிறைய கிளாடியேட்டர் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வேணும்னா வாங்க வந்து எங்க பசங்களோட திறமைய பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. அவனை பால்கனியில் நிப்பாட்டி அவன் முன்னாடி நம்ம அடிமைகள்ல 2 பேரை சண்டைக்கு விடுறானுங்க. அதுல யார இவங்க ஷோகேஸ் பண்றானுங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹேனகஸ் தான். ஹேனகஸ் கூட யார சண்டைக்கு போகணும் அப்படிங்கறத இங்க வந்தா பாத்தீங்களா பல்லக்குல இருந்து அந்த பையில தீர்மானிக்கிறான். யார சொல்றான்னு பாருங்க, கிளாடியேட்டரே ஆகாத நம்ம கிரிக்ஸஸ் தான் உள்ள இறக்கி விடுறானுங்க. கிரிக்ஸஸும் ஹேனகஸும் சும்மா தாறு மாறா சண்டை போறானுங்க. சூப்பரான சண்டையா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹேனகஸ் கிட்ட செமையா நம்ம கிரிக்ஸஸ் அடி வாங்கிட்டே இருக்கா. காட்டு பிராட்டின் பேர் வாங்கினவன் நல்லா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அதாங்க மூர்க்கத்தனமா சண்டை போட்டு அடி வாங்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கருப்பு மொட்டையோட ட்ரைனிங்கா என்னன்னு தெரியல, ஹேனகஸையே சூப்பரா அடிச்சு அவன் கையில இருந்த அவனோட கத்தியவே புடுங்கி போட்டுட்டு செமையா சண்டை போடுறான், செமையா இது பண்றான். அதுல ஒரு கட்டத்துல ஹேனகஸோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டு ரத்தமே வச்சுறான்னு பாத்துக்கங்களேன். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் இந்த பாட்டோட ஹீரோ நம்ம ஹேனகஸ் இல்லையா, அதனால சும்மாடுவானா பயங்கர கோபத்தோட அவனோட விட்ட கத்தியை எடுத்து 2 கத்தியும் சேர்த்து ஒரே ஃபோர்ஸா ஒரு போடு போடுவான் பாருங்க. அப்படியே கிரிக்ஸஸ் பொத்துன்னு கீழே விழ அவனோட கழுத்துல கத்தியை வச்சு தோல்வியை ஒத்து வச்சிடறான். இப்ப மேல பாக்குறாங்க பால்கனில இந்த மேட்ச் நடத்திட்டு இருக்கிற நீதிபதி யாரு, அந்த பல்லக்குல இறங்க பையன். என்ன சார் பண்ணலாம், கருணை காமிக்கலாமா இல்ல கொலை பண்ணிடலாமா தோத்தவன அப்படின்னு கேட்க, எனக்கு பதிலா என்னோட காயா இருக்கால இவன் அந்த தீர்ப்பு சொல்லட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய உரிமையை காயா கிட்ட கொடுக்க இப்ப காயா தான் நம்ம ரிக்கிஸோட வாழ்வையே தீர்மாக்க போறவன். ஆமான்னு சொல்ல போறாளா இல்ல சாடிக்க சொல்ல போறாளா கருணை காமிக்க போறாளா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன நினைச்சா தெரியலங்க. சரி பொழைச்சு போட்டு விடு நல்ல முள்ள இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அங்க அந்த பல்லாக்கில வந்தவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சண்டைய காமிச்சாச்சு, அப்படியே பேச்சு கொடுக்கலாம் எங்க பசங்களை பத்தி அவங்களோட பேரு புகழை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கான்னு பாக்க அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுகாரி அதெல்லாம் வேண்டாம் நம்ம பல்லாக்கு பையன் ரொம்ப டயர்டா இருக்கான், நாங்க 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அடுத்த புருஷனுக்கு அடி போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஓவரா பண்றா, இப்ப போட்டுட்டு இருக்கிற பிளான்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு மவளை அவ சட்னி தான் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் நம்ம எஜமானிக்கிட்டே. அப்படி சொல்லிட்டு கீழே எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டரை பார்க்க போறான். கீழே வந்து ஹானகசங்க அவனை மேல வர சொல்லு அப்படின்னு கூப்பிட ஹானகஸ் எது கூப்பிடுறீங்க அப்படின்னு இந்த மாஸ்டர் கேக்குறாரு. டேய் நான் தாண்டா எஜமானே, நீ எல்லாம் அடிமை, அதை மறந்துடாத. நான் சொன்னா அவனை மேல அனுப்புறேன்னா அனுப்புறோம் அப்படின்னு சொல்ல. மன்னிச்சுக்கங்க எஜமா, ஆனா இதே மாதிரிதான் நீங்க நம்ம ஜூனியர்ல 3 பேரை கூப்பிட்டீங்க, நான் கொடுத்தேன். அதுல 2 பேர் தான் வந்தாங்க, ஒருத்தன் வரலையே, அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவங்கள என்ன இளவு வேணாலும் பண்ணுவேன், அது ஏஸ்டான், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க அப்பா மாதிரி இல்ல, உனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இன்னும் நீ பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்க, உனக்கு பதிலா அந்த கருப்பு மொட்டை இருக்கான் பாத்தியா அவன் சூப்பரா ட்ரைனிங் பண்றான், பேசாம அவனை மாஸ்டர் ஆக்கி உன்னை தூக்கி உட்கார வைக்கணும், ஒரு மூலையில உன்னை உட்கார வச்சாதான் நீ எல்லாம் அடங்குவேன்னு சொல்லிட்டு செம கோவத்துல டென்ஷன்ல கத்திட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் அந்த மாஸ்டருக்கு செம காண்டு, எஜமான மேல செம காண்டு அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த கருப்பு முட்டையை தூக்கி வச்சு இவனை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டு இன்னொரு பக்கமும் இருக்கு. இப்ப உள்ள நடக்குதுன்னு பாருங்க. ஹானகஸ வர சொல்லிட்டாங்க, ஹானகஸ் வந்துட்டான். இவன் வேற சரக்குல யாரு நம்ம பல்லாக்கு பைய நல்லா சரக்கு ஊத்திட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க நம்ம கருப்பு முட்டையோட பொண்டாட்டி நம்ம டார்லிங் அவளும் இருக்கா. என்ன வேணும் என்ன கேட்டாலும் இங்க கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க நம்ம பல்லாக்கு பையில. பயமுள்ள எனக்கு அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும் இன்னும் 2 அடிமைகள் வேணும் 4 அடிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான்னு பார்த்தா ரொம்ப கேவலமான ஒரு டேஸ்ட்ல ஒரு படம் சொல்றான். என்ன பண்ண சொல்லலாம் தெரியுமா? ஹானகஸோட சண்டைய பார்த்துட்டேன், அவன் மெத்தையில போற சண்டைய பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானகஸ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க சொல்றான். ஹானகஸுக்கு ரொம்ப பயம். என்னன்னா யாரு கூட இருக்க சொல்றான்னு நினைக்கிறீங்க? பல்லக்குக்காரன் கூடயே இருக்க சொல்லிட்டானா? நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அவன் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது. சேச்சா அந்த மாதிரி எனக்கு டேஸ்ட் இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் மூட்ல இல்ல, அதனால அந்த மேட்டரை விட்டுட்டு நான் சும்மா பாக்குற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். இந்த இருக்கல ஹானகஸ் இவனையும் இந்த இருக்க பாத்தீங்களா ஒரு அடிமை, இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஒண்ணு மணி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். யார கை காமிக்க சொல்றான்னு பாருங்க, நம்ம கருப்பு மொட்டையோட பொஞ்சாதியே சொல்றான். அதுவும் நம்ம டார்லிங்க அவளை போய் இப்படி கேட்டானேன்னு எனக்கே ரத்த கொப்பளிக்குது. அப்ப இந்த கருப்பு மொட்டைக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவனுக்கு இந்த மேட்டர் தெரியாது, இவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியாம முழிக்கிறா. எஜமானி ஒரு செகண்ட் ஸ்டக்காரா, ஏன்னா கருப்பு மொட்டை ரொம்ப க்ளோஸ், இவளை ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கா அந்த எஜமானி. அதனால ஒரு செகண்ட் தாங்க, அதுக்குள்ள நம்ம எஜமான யார கேட்டாலுமே எல்லாரும் அடிமை தானே, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார கருப்பு முட்டையோட பொண்டாட்டி நம்ம டார்லிங்கையும் ஹானகஸையும் ஒண்ணு மண்ணா இருக்க சொல்றாங்க. இதுக்கு இவங்க 2 பேருக்குமே விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு நண்பரோட பொண்டாட்டிவன் எப்படி அவனுக்கு மனசு வரும்? முடியாதுன்னு சொன்னா 2 பேருமே கொன்னு போட்டுருவானுங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்களோட சட்டம் ரொம்ப மோசமா இருக்கும். அடிமைகள் கொடுக்கிற உத்தரவை மதிக்கல அப்படின்னா பலி கொடுத்துருவானுங்க. கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்க மாட்டாங்க. போன சீசன்ல அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா? அதே நேரம் அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. எஜமான ஏற்கனவே 2 குண்டை தூக்கி போட்டான் பாத்தீங்களா மாஸ்டர்ட்ட, அது பத்தாதுன்னு 3வது ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கான். என்ன போட்டிருக்காங்க, இங்க உயிரோட 2 ட்ரைனிங் பசங்க வந்தாங்க இல்ல ஜூனியர்ஸ், அதுலயும் குறிப்பா நம்ம சப்பானியும் இருக்கான் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கிளாடியேட்டர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பொறுப்பான சண்டையோ அந்த சண்டையில இவங்க உயிர் பலத்தோட சண்டை போட்டு அதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பதவி கொடுப்போம் நம்ம எதிர்த்து பேச அதுக்கும் சேர்த்து தான் தோஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அதனால பயங்கர காண்டல பிடிக்காம இருந்தாலும் இந்த பசங்களுக்கு கிளாடியேட்டர் பதவி கொடுக்க வர அப்போ சத்தியப்பிரமாணம் எடுக்காம எனக்கு வெறும் சூடு வைக்கிறீங்களே, எனக்கு பதவி கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம சப்பானி கேட்க வர அவனுக்கு கிளாடியேட்டர்னா ரொம்ப உசுருங்க. அதை அவங்க கொடுக்க போற நேரம் பார்த்து ப்ராப்பரா கொடுக்கலன்னு அவன் வருத்தப்பட, நீங்க எல்லாம் கிளாடியேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த பதவி ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடு போடுவாங்க பாத்தீங்களா, அதையே வச்சு நம்ம சப்பானியோட மூஞ்சில ஒரு செகண்ட் அடிச்சிருப்பாங்க. மூஞ்சி வெந்து போயிருக்கும். பட் அதே நேரம் நம்ம கருப்பு முட்டை அவனை காப்பாத்தணும்ன்ற ஒரு நல்ல இடத்துல மாஸ்டர் அப்படி எல்லாம் செய்யாதீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, அவங்க மேல என்ன தப்பு அப்படின்னு சொல்ல வர, ஏன்டா மாஸ்டர் நானே என்னையே கேள்வி கேட்க வரையா அப்படின்னு ஏற்கனவே இவன் மேல பயங்கர காண்டா இருந்தாங்க. ஏன்னா எஜமான இவனை மதிக்க மாட்டேங்கிறான் கருப்பு முட்டையை மதிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த காண்டுல கையில கத்திய வச்சுக்கிட்டு நம்ம கருப்பு முட்டையை வெட்ட வர்றான் மாஸ்டர். அந்த ரெஞ்சு கோவத்துல இருக்கான். இந்த பக்கத்துல ஒரு பக்கத்துல கருப்பு முட்டைக்கு சோதனைனா இந்த பக்கத்துல நம்ம டார்லிங்க்கு சோதனைங்க. என் ரத்தம் அப்படியே குதிக்குது, மயிலாடு குதிக்குது. ஹானகஸும் நம்ம டார்லிங்கையும் தப்பு தப்பா நடந்துக்கிறாங்க. அதை நடத்த வத்துறது இந்த பயல்க இவங்களோட இந்த அடிமை வியாபாரம் தான். அந்த பக்கத்துல நம்ம கருப்பு முட்டை மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண வர அதை தடுக்க ட்ரை பண்ற ஒளிய திரும்ப அடிக்க மாட்டேங்கிறான். ஆனாலுமே அவரு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம என் கூட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு முட்டைய வெட்டுறதுக்கு வரான். ஒரு கட்டத்துல அவரோட நெஞ்சிலேயே வெட்டவும் செஞ்சிடறான். அடி ஒரு வெட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கருப்பு முட்டைக்கு சும்மா கோவம் வருமா இல்லையா, அதனால லைட்டா 1-2 ஷாட் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பக்கத்துல பாருங்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறத இங்க இருக்கிற
இந்த கொடூர பயல்க ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டார்லிங்க்கு மனசே இல்ல. அவளோட மனசு ஃபுல்லா பாத்தீங்கன்னா புருஷன் மட்டும் தான் இருக்கான், அந்த கருப்பு மொட்டை மட்டும் தான் இருக்கான். பட் ஸ்டில் வேற வழி இல்ல, அடிமை சொல்றதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்த்து இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலுமே என்ன பண்றது, அவங்க சொல்லிட்டாங்களே சொல்லி அவனு விருப்பமே இல்லாம பண்றான். பட் லைட்டா அவனுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கூட 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 அவளும் என்ன பண்றது. You. Yes, you. How many times did you use UPI today? Morning coffee or lunch? But got any rewards on it? No. Just get an ICICI Bank RuPay credit card. Keep getting rewards. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழுதுகிட்டு இருந்தவ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்க ரெண்டு பேருமே ஒரு கொஞ்சம் செகண்ட் தாங்க சந்தோஷோட இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரம் அந்த பக்கத்துல பொண்டாட்டிக்கு இவ்வளவு கேவலம் நடக்குது அப்படிங்கிறது தெரியாம நம்ம கருப்பு முட்டை மாஸ்டர் கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த சண்டையில அந்த ஃப்ளோல ஒரு கட்டத்துல மாஸ்டரையே குத்தி கிழிச்சிடறாப்ல. விருப்பமே இல்லாம தான் அவர் கிழிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கேலக்ஸஸ் சேட்டை தான், இந்த பக்கம் அந்த மாஸ்டரோட வயித்தை குத்தி கிழிக்க மாஸ்டர் அங்க கத்துறாரு. அந்த பக்கத்துல நம்ம ஹேனகஸும் டார்லிங்கும் கத்துறாங்க. இங்க மொட்டை குத்துனதுக்கு அப்புறம் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடா இத்தனை வருஷம் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் பாத்தியா, அது வீண் போல, குருவை விட பெரிய சிஷியனா மாறிடா அப்படின்னு அந்த சந்தோஷத்தோடயே அந்த மாஸ்டர் அங்க செத்து போறான். இந்த பக்கம் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டார்லிங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்களோட மனசு கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நிலைமை புரிஞ்சு தான் இப்பேற்பட்ட கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. அந்த மாஸ்டர் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மேட்டரை நம்ம கருப்பு மொட்டை வந்து எஜமானன் கிட்ட சொல்றான். எனக்கு ஏன் அவன் இவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியல, திடீர்னு வந்து எமையை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னையே கொல்ல பார்த்துட்டாரு அந்த மாஸ்டர், என்ன பண்ணும் தெரியாம நான் அந்த சண்டையில அப்படியே கத்திய சொருகிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அவர் ஏன் கோவப்பட்டாருன்னா அவரோட அந்த மாஸ்டர் பதவியை உனக்கு கொடுக்கறத நான் சொல்லியிருந்தேன், அதனால அவருக்கு காண்டாயிருப்பாப்ல அப்படின்னு சொல்ல, என்ன எஜமா அப்படி சொல்றீங்க, அப்ப நான் மைதானத்துல போய் சண்டைக்கு போட போறது இல்லையா, என்னோட கடைசி சண்டையில நான் ஜெயிக்கணுமே, அந்த 10 அடி அரைக்கம் கூட நான் சண்டை போட்டேன், உசுரோட வந்ததே பெரிய விஷயம் எல்லாரும் பாராட்டுறீங்க, பட் மறுபடியும் அவங்க கூட நான் சண்டைக்கு போக வேண்டாமா, ஜெயிக்க வேண்டுமா அப்படி கேட்க, அதையெல்லாம் நீ தாண்டிட்ட, அதை விட உனக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கொடுத்துருக்கேன், இங்க இருக்கிற அடிமைகள் எல்லாத்தையுமே ஒரு மாஸ்டரா இருந்து வழி நடத்த வேண்டியது, ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படித்தான் நம்ம கருப்பு மொட்டை மாஸ்டர் ஆனாரு. அதே நேரம் அந்த பக்கத்துல நடக்கிற அந்த கேவலத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரையை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதை பார்க்காமயே தன்னோட பொண்டாட்டிக்கு நடக்கிற அந்த கேவலத்தை பார்க்காமயே கருப்பு